போட்டு லேசாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதையும் அந்த கறியோட சேர்த்துக்கலாம். கறியோட பொரிகளில் தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் தண்ணியே ஊற்றாமல் லேசாக தண்ணி தெளித்து தான் அரைச்சிருந்தேன். அதையும் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் பொடி, குழம்பு பொடியும் அதில் சேர்த்துட்டோம். வெங்காயத்தையும் லேசாக ஒரு அடி அடித்து அதையும் இந்த விழுதோட சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு வடை மாவு பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டு உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த மாவை கொண்டு வந்துடணும். தண்ணியே ரொம்ப நம்ம சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா இது வடை மாவு பக்குவத்துக்கு வரவே வராது. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நான் 100 கிராம்